Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தனது முதல் ஆட்சி காலத்தில் ஈரானுக்கும் அந்நாட்டின் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கும் எதிரான கடுமையான நடவடிக்கைகளை அதிபர் டிரம்ப் மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக கடந்த 2020 ஆண்டு ஜனவரியில் அதிபர் டிரம்பின் உத்தரவின் பேரில் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் ஈரானின் உயர்மட்ட ராணுவ தளபதி காசிம் சுலைமானி MQ-9 ரீப்பர் என்ற அமெரிக்க ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலில் ஈராக்கின் மக்கள் திரட்டல் படைகளின் துணைத் தலைவர் அபு மஹ்தி அல் முஹந்தீஸ் உட்பட பலரும் கொல்லப்பட்டனர். இதற்கு பழிவாங்கும் நோக்கில் டிரம்பின் மூத்த மகளான இவான்கா டிரம்பை படுகொலை செய்ய சர்வதேச அளவில் சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்த கொடூரமான கொலை திட்டத்தின் பின்னணியில் ஈரான் நாட்டை சேர்ந்த முகமது பாக்கர் சாத் தாவூத் அல் சாதி என்ற பயங்கரவாதி இருந்ததும் தெரியவந்துள்ளது. ஈரானின் ஆதரவு பெற்ற கதாயிப் ஹெஸ்புல்லா என்ற பயங்கரவாத அமைப்பின் மூத்த தளபதியான 32 வயதான அல்சாதி இவான்கா டிரம்பை படுகொலை செய்ய சபதம் செய்திருந்ததாகவும் அதற்காக இவான்கா டிரம்ப் அவரது கணவர் ஜாரட் குஷ்னரின் புளோரிடா ஆடம்பர வீட்டின் வரைபடத்தையும் வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. தனது சமூக வலைதள பக்கத்தில் இவான்காவின் புளோரிடா வீட்டின் வான்வழி வரைபடத்தை பகிர்ந்துள்ள அல்சாதி அமெரிக்கர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் ஒரு பதிவையும் வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில், அமெரிக்கர்களே, இந்த படத்தை பாருங்கள், உங்களுடைய மாளிகைகளோ அல்லது அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு படையோ உங்களை காப்பாற்ற முடியாது. நாங்கள் தற்போது உங்களை கண்காணித்து ஆய்வு செய்யும் கட்டத்தில் இருக்கிறோம். எங்களின் பழிவாங்கல் என்பது வெறும் காலத்தின் கட்டாயம் மட்டுமே என்று மிக கொடூரமான முறையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுலைமானியை கொன்று டிரம்ப் எங்கள் வீட்டை எரித்தது போல அவரது வீட்டை எரிக்க இவான்காவை கொல்ல வேண்டும் என்று அல்சாதி கூறியதாக ஈராக்கின் முன்னாள் ராணுவ தூதர் என்டிஃபாத் கன்பரை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புதியதாக ஹரகாத் அஷாப் அல் யாமின் அல் இஸ்லாமியா என்ற பயங்கரவாத அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரானின் ஆதரவு பெற்ற அந்த அமைப்பின் மூலமாகவே ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா முழுவதும் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யூத வழிபாட்டு தலங்களில் குண்டுவெடிப்புகள் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய தளங்கள் மீதான தாக்குதல்கள் என 18 தாக்குதல்கள் மற்றும் தாக்குதல் முயற்சிகளை ஒருங்கிணைத்து முக்கிய பங்காற்றியதாகவும் அல்சாதி மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன. கடந்த மே 15 ரஷ்யாவுக்கு தப்பி செல்ல முயன்றபோது துருக்கியில் வைத்து சர்வதேச பாதுகாப்பு படையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட அல்சாதி அமெரிக்காவின் புரூக்ளின் பெருநகர தடுப்பு மையத்தில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவான்கா டிரம்ப் குறிவைக்கப்பட்ட சதி திட்டம் குறித்து விரிவான ஆதாரங்களை அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் பகிரங்கமாக வெளியிடவில்லை. மேலும் இது தொடர்பாக அமெரிக்க ஊடகங்களில் வந்த செய்திகள் குறித்தும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் வெள்ளை மாளிகை தெரிவிக்கவில்லை. மீண்டும் ஈரான் மீதான போர் தீவிரமாகும் நிலையில் தனது மகன் டொனால்ட் ஜூனியரின் திருமணத்தில் கலந்து கொள்ளும் திட்டங்களை ரத்து செய்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்சமயம் வெள்ளை மாளிகையிலேயே தான் தங்கியிருப்பது முக்கியம் என்று கருதுவதாக ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.